குட் மார்னிங். நம்ம இந்த லென்த் நாட்களினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை இல்லையா? ஆமா, போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம அனௌன்ஸ் பண்ணபடி இந்த நாள்ல உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ரூபஸ் அங்கிளும் கிறிஸ்டி ஆண்டியும் நடத்த போறாங்க. ஆனா செய்தி யார் கொடுக்க போறாங்க தெரியுமா? நீங்க தான். நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்ல அக்காமார் அண்ணமார்லாம் வந்து செய்தி கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையின் அடிப்படையில அவங்க வந்து இந்த செய்தியை கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நமது ஆயர் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமான ஓய்வு நாள் பள்ளி பொறுப்பாளர்களே, ஆசிரியர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பதாக. அருமையான குழந்தைகளே, உங்களை வாழ்த்தி இந்த காணொளி காட்சி மூலமாக நடைபெறுகின்ற ஓய்வு நாள் பள்ளியிலே நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அளவற்ற உமது நன்மைகளுக்காக, கிருபையின் வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையில் நடைபெறுகின்ற ஓய்வு நாள் பள்ளி ஊழியத்திற்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த ஊழியத்தை நீர் தாங்குவீராக. உமக்கு மகிமையாய் நடைபெற நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இதை நடத்துகின்ற பொறுப்பாளர்கள், ஆண்டவரே, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற உம்மை பற்றி அறிகின்ற அறிவிலை வளர செய்கின்ற இருபால் ஆசிரியர்கள், ஆண்டவரே, இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர்கள், இதில் கற்றுக்கொள்கிற குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாள் பள்ளி உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் நீர் உதவி செய்வீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹலோ சிஎஸ்ஐ குட் ஷெப்பர்ட் சர்ச் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 1 இயர் ஆயிடுச்சுல. போன குட் ஃப்ரைடே ப்ரோக்ராம் நம்ம ஆன்லைனில் பண்ணோம். மறுபடியும் இன்னொரு குட் ஃப்ரைடே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு கிருபை செஞ்சுருக்காங்கல்ல. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? 12th நிறைய பேருக்கு ஆல் பாஸ் கொடுத்துட்டாங்கல்ல, எக்ஸாமே எழுதாமல் பாஸ் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே, ஸோ நம்ம எப்பயும் போல் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத அங்கிள் கிட்ட கேட்கலாமா? ஆஸ் யூஷுவல் நீ சொன்ன மாதிரி நம்மளோட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தான் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து அதை பார்க்க போகிறோம். இன் பிட்வீன் நாங்கள் வந்து சும்மா அங்கங்கே ஒரு மெசேஜ் முடியும் போது நாங்கள் பேச போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு கோரஸ், இன்ஃபேக்ட் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் தொடங்கும் போது முதல் பண்ண இந்த ப்ரோக்ராமுக்காக பண்ண ஒரு வீடியோ சாங் தான் நாங்கள் இப்போ போட போகிறோம். போன வருஷம் குட் ஃப்ரைடேயில் ஃபஸ்ட்டு சாங்காக இது வந்தது. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ கெஸ் பண்ணுங்கள் என்ன பாட்டு அப்படின்னு. அந்த பாட்டை பார்ப்போமா? Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way. From the earth
cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவேன், துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேன். எந்தன் வாழ்வில் மறந்தவர் நீரே, நீக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன். பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன். You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன். பாட்டு நல்லா இருந்ததுல. செம்மையாக இருந்தது, சூப்பராக 1 இயர் கழிச்சு பார்த்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, நம்ம யங்காக தான் இருக்கோம்ல. ஆமாம், எங்கே தானே இருப்போம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு? நெக்ஸ்ட்டு வந்து யங்குன்னு சொல்லிட்டாங்களே ஆண்டி, அதனால் எவ்வளோ யங்காக இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோமா? நீங்களும் தான், உங்களுக்கும் தான் ஒரு கேம் ஒன்று, நம்ம கேமோட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த கேம் நல்லா நீங்கள் கேட்டுங்க. நான் சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேம் இருக்கணும். உட்காந்து விளையாடுறதுலாம் இல்லை, வீட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் எல்லோரும் ஓட போகிறீங்க, சரியா? ஓகே, கேம் என்னென்னா, அடுத்த 10 செகண்ட்ஸில் இந்த வீடு பற்றி எரிய போகுது. நீங்கள் இருக்கிற வீடு வந்து ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாக போகுது. அப்படின்னும் போது உங்கள் லைஃப்லேயே நீங்கள் ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிற ஒரு காரியம், அது ஒன்று ஏதாவது இருக்கும்ல, ஒன்று பொருள் தான் எடுக்க முடியும். பயங்கர ப்ரெஷியஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பொருள், அந்த பொருளை நீங்கள் இப்போ ஓடி போய் குட்டுன்னு எடுத்துகிட்டு டிவி ஸ்க்ரீன் முன்னாடி வந்து அங்கிளுக்கு ஆன்ட்டிக்கும் காமிக்கணும். இன்ஃபேக்ட் ஆன்ட்டி எங்குன்னு சொன்னாங்களா, அதனால் ஆன்ட்டியும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொருள் உங்கள் வீடு எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு முன்னாடி அடுத்த 20 செகண்ட்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓடு. வந்துட்டாங்க. ஓகே, என்ன பொருள்? ஃபோன். ஓ, ஃபோன். ஹேண்ட்பேக். அந்த ஹேண்ட்பேக், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பால் கார்டு, விசிட்டிங் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆதார் கார்டு இருக்கா? இல்ல. ரைட், ஓகே, சூப்பர். எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஓ பா, அங்க பாரு என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க. அங்க பாரு. ஓ, இதுதான் உனக்கு செல்லக்குட்டி, உனக்கு இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பாரு, வித்தியாசமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, சில பேர் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி கூட தெரியுது. ஓகே, ரைட், ஓகே, குட். ஆனால் எத்தனை பேர் நீங்கள் வந்து எழுந்து ஓடுனீங்க பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கு? எல்லாரும் ஓடிட்டீங்களா? அங்கிள் சொன்னதை கவனமாக கேட்டவங்க எத்தனை பேருன்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன சொன்னேன்? அடுத்த 10 செகண்டில் நீங்கள் இருக்கிற வீடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பலாக போகுது. ஆனால் நான் கொடுத்த டைமு
20 seconds. இது என்ன கணக்கு? 20 seconds எப்படி 10 செகண்ட்ஸில் எல்லாமே எரிஞ்சு சாம்பலான பிறகு நீங்கள் எப்படி 20 செகண்ட்ஸ் கழித்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து காமிக்க முடியும்? ரைட். ஸோ இந்த கேம்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? ஆன்ட்டிக்கு மொபைல் பிடிக்கும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். ரைட். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் முக்கியமானது என்னென்னா, நாம் தெளிவாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன்னு தெளிவாக நம்ம என்ன செய்யலை, கேட்கல. ஏன் இந்த கேமை நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் தெரியுமா? இனிமே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னது, ஒவ்வொரு குட்டீஸும் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களும் அழகாக மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. அந்த மெசேஜை நீங்கள் கவனமாக கேட்குறீங்களா அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட். ரைட்டா? அதுதான் இந்த கேம். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு நாம் எப்பயுமே யோசித்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் சில பேர் யாராவது ஓடாமல் இருந்திருப்பீங்க, எங்களுக்கு தெரியல, அங்கேயே உட்காந்துருப்பீங்க, ஏன்னா தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருப்பீங்க. நீங்களாம் வந்து வின்னர்ஸ். அவங்க தான் ஆக்சுவலாக இந்த கேமோட வின்னர்ஸ். சில பேர் விட்ட உடனே ஓடி போய் உண்மையாலுமே வீடு எரியிற மாதிரி மொபைலு, ஹேண்ட்பேகு அப்படிலாம் தூக்கிட்டு வந்தாங்களே, அவங்களாம் தோற்று போயிட்டாங்கோ. ரைட். ஓகே, கேம் நம்ம தோற்றா பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் கவனமாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டுக்குள்ளே நம்ம போலாமா? ஓகே. Praise the Lord. I thank God for this wonderful opportunity. Jesus crossல பேசின 7 வார்த்தைகளில் முதலாம் வார்த்தையை நம்ம இப்போ பார்ப்போம். லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த earthly லைஃப்பில் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் நம்மளை விட்டு பிரியும் போது நம்மளுக்கு அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் அவங்க சொல்கிறது எவ்வளோ ப்ரெஷியஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பில்லி கிரஹாம் அங்கிள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீ இஸ் அ கிரேட் மேன் ஆஃப் காட். அவர் சொன்ன லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? I will go to heaven, for Jesus Christ died for me to make our forgiveness possible and rose again from the dead to give us eternal life. நம்ம மனசில் இது நல்லா பதிஞ்சிருக்கோம்ல. ஏசப்பாவும் இதே மாதிரி 7 வார்த்தைகள் கிராஸில் பேசினார். அதில் உள்ள முதல் வார்த்தை நம்ம பார்ப்போமா? Luke 23:34. For Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்றத ஏசப்பா சொன்னார். இந்த வேர்ஸ்லேருந்து ஜீசஸ் ஹெவன்லி ஃபாதரை நோக்கி கூப்பிடுறாரு, பிதாவே அப்படின்னு. நம்ம இப்போ வில் டேக் அ ஃபியூ செகண்ட்ஸ் டு இமேஜின் இன் வாட் சிச்சுவேஷன் ஜீசஸ் வாஸ். அவரை சுற்றி இருந்த டிசைபிள்ஸ் எல்லாரும் அவரை பீட்ரே பண்ணாங்க. இருந்த எல்லா பீப்புளுமே அவரை நெக்லெக்ட் பண்ணாங்க. சோல்ஜர்ஸ்லாம் அவரை டார்ச்சர் பண்ணாங்க. இந்த ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்லேயும் ஜீசஸ் லுக்ட் அப் ஆன் த ஹெவன்லி ஃபாதர். நம்ம லைஃப்பும் எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. நம்ம நிறைய பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணணும், நிறைய மனவேதனையான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த டைம்லையும் நம்ம பீப்புளை பார்க்குறோமா, அவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸை கேட்குறோமா? we should only look upon our heavenly Father. இதான் நம்ம கற்றுக்க வேண்டிய முதலாம் விஷயம். செகண்ட்லி, ஜீசஸ் Father, forgive them for they do not know what they are doingனு சொல்கிறாங்க. ஏசப்பா இங்கே ஃபர்கிவ்னஸ் பற்றி எம்ஃபசிஸ் பண்ணுறாங்க. இதே வார்த்தையை வேர்ட்ஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ்னு சொல்லப்படுது. நம்ம டெய்லி பண்ணுற லார்ட்ஸ் ப்ரேயரில் நம்ம என்ன பார்க்குறோம்? forgive our debts as we forgive our debtors. ஏசப்பா இதை அவரோட டிசைபிள்ஸ்க்கு சொல்லி மட்டும் கொடுக்கல, அவரோட லாஸ்ட் ஃபியூ ஹார்ஸ் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினாங்க. ஃபர்கிவ்னஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அங்கிள் அவரையும் அவரோட பிள்ளைங்களையும் உயிரோடு எரிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் பீப்புள் அவரோட ஒய்ஃப் கிளாடஸ் ஸ்டெயின்ஸ் கிட்ட போய் கேட்டாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? Because of forgiveness, I have no bitterness towards the person who killed my family அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Because of Christ's love, she was able to forgive the person. நம்ம லைஃப்லேயும் நம்ம என்ன சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நம்ம மற்றவங்களை ஃபர்கிவ் பண்ணணும். அதுக்கு நம்ம காட் கிட்ட ஃபர்கிவ்னஸ் ஒரு ஸ்பிரிட் நான் எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கணும். ஓகே, ஸ்வேதாக்கா பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததில்ல. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தையை நம்ம பார்த்தோம்.
இதில் இருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? நம்மளும் அடுத்தவங்களோட பாவங்களை ஏதாவது தப்பு செஞ்சால் அதை மன்னிக்கிறதுக்கு கற்றுக்கிறணும். எஸ். ஸோ நம்ம வந்து மன்னியுங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஃபர்கிவ் அப்படின்னு ஒரு சாங் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அது சில்ட்ரன் ஆக்ஷன் பண்ணுறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு அடுத்த வார்த்தை யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? ஷுவர். இயேசுவை போல மன்னியுங்கள், மன்னியுங்கள் பிறர் குற்றங்கள. தேவனின் கட்டளை அதுவே, மன்னியுங்கள். அதனால் பலரை நண்பராய் மாற்றிடுங்கள். தேவனின் கட்டளை அதுவே, மன்னியுங்கள். அதனால் பலரை நண்பராய் மாற்றிடுங்கள். Forgive, forgive, forgive like Jesus. Forgive, forgive, forgive others. For this is what God commanded us. So forgive. You will have many friends when you forgive. For this is what God commanded us. So forgive. You will have many friends when you forgive. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம இயேசு சிலுவையில் சொன்ன 2வது வார்த்தையை பற்றி தியானிக்க போகிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல நாம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுக்கான காரணத்தை பார்க்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 39லேருந்து 42வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு குற்றவாளி வந்துட்டு ஏசப்பாவை இகழும்போது அந்த மற்றொரு குற்றவாளி, நீ இப்படி ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவனாக இருந்தும் எப்படி உன்னால் இப்படி இகழ முடியுது, உனக்கு தேவ பயமே இல்லையா அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அவனுக்கு ஃபியர் ஆஃப் காட் உருவாகுது. அவன் வந்து ஜீசஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறான் அந்த குற்றவாளி. அவர் எந்த தப்புமே செய்யலை, ஆனாலும் அவர் வந்து இந்த மாதிரி சிலுவையில் அறையப்படுற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த குற்றவாளியே வந்துட்டு மனம் திருந்துறான். 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அவன் காட் கிட்ட வந்துட்டு அவன் ரிக்வெஸ்ட் பண்றான், இந்த மாதிரி என்ன நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்யறதுனால அவனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. காட் அவனுக்கு பாரடைஸ் அப்படிங்கிற கிஃப்ட கொடுக்குறாரு. பாரடைஸ் அப்படின்னா ஹெவன், அதாவது பரலோக ராஜ்யம். 43வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய பாவிக்கும் மன்னிப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தேவன் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார், மனம் திரும்புகிறவர்களுக்கு இறங்குகிறதுக்கும் வல்லவராய் இருக்கிறார்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வார்த்தையில இருந்து நம்மளால என்ன கத்துக்க முடியும்? பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்னா நம்ம முதல்ல காட் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கணும். ஜீசஸ் ஒரு சின்லெஸ் மேனா தான் இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு. அவர் எந்த பாவமே செய்யல, ஆனா நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் மரிச்சாரு. சோ அதுல இருந்து நாம என்ன பாக்குறோம்னா, ஜீசஸ் எந்த பாவமும் செய்யாமலே இவ்வளவு தண்டனை நமக்காக அனுபவிக்கிறாரு, அப்ப நாமளும் எந்த விதமான பாவம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம காட் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். அடுத்ததா செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது நம்ம தவற்ற நாம உணரணும். நம்ம இப்படி ஒரு பாவம் செய்யறோம், நம்ம ஒரு குற்றம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் நமக்கு வரணும். அப்படியாப்பட்ட பாவத்தை செய்யும் போது நமக்கு ஒரு பயமும் உண்டாகணும். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஏன் பயபக்தியா இருக்கணும்? வெறும் பக்தியா இருக்கிறது மட்டும் ஒன்றும் உதவாது.
பயத்தோட அந்த பக்தி கலந்துருக்கணும் அப்படிங்கறதுனால தான் பயபக்தியா இருக்கணும் அப்படின்னு நாம வந்துட்டு எப்பவுமே சொல்லுவோம். நம்ம சொசைட்டில இருக்கிற எல்லாருக்குமே எஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்கு ஃபியர் ஆஃப் காட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்ப நம்ம பாக்குறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மனம் திரும்ப வேண்டும், அதாவது ரிப்பெண்ட் பண்ணணும். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம பாக்குறோம், அது முதல் இயேசு மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படின்ட்டு. மனம் திரும்புறதுன்னா என்ன? நம்ம செய்யற தப்ப நம்ம உணர்ந்துட்டோம், இப்ப இனிமே அந்த தப்ப நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ள வரணும். அதுதான் மனம் திரும்புறது. மனம் திரும்புறதை எப்படி நம்ம லைஃப்ல பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, இந்த கள்ளனுடைய கதையே நம்ம பாக்குறோம். அந்த கள்ளன் வந்துட்டு இன்னொரு கள்ளன் ஏசப்பாவை இகழும் போது நீ எப்படி இப்படி இகழலாம் அப்படின்ட்டு கடிந்து கொள்றான். சோ நாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது தப்பான வழியில போறாங்க அப்படின்னா நாம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அதை பார்த்துட்டு அவங்கள சரியான வழியில நம்ம கொண்டு வரணும், அவங்கள கடவுளுக்குள்ள கொண்டு வரணும். அவங்க கிட்ட நம்ம வசனங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு எது நல்லது அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லணும். அடுத்ததான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு இந்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கும்படி நம்ம கடவுள் கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்கணும். நம்ம வந்துட்டு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல இருப்போம், ஒருவேளை நம்மள கடவுள் மன்னிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருப்போம். ஆனா அப்படி இருக்கவே தேவையில்லை. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார் அப்படின்ட்டு நாம படிக்கிறோம். சோ உண்மையும் நீதியும் உள்ள தேவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. அவ்வளவு பாவங்களை செஞ்ச அந்த பாவியையே கடைசி நிமிஷத்துல மன்னிக்க கூடிய அவர் நம்மளை கண்டிப்பா மன்னிச்சு நம்மளை வந்து ஏத்துக்குவாரு, பரலோக ராஜ்யத்தையும் நமக்கு கிஃப்டா கொடுப்பாரு. சரி, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கும் பாரடைஸ் அப்படிங்கிற கிஃப்ட் கிடைக்கும், பரலோக ராஜ்யமும் நித்திய ஜீவனும் நமக்கு கிடைக்கும். அதை எப்படி நம்ம இவ்வளவு ஷியோரா சொல்றோம் அப்படின்னா, லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்துல மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு தேவன் நமக்கு அஷ்யூரிட்டியை கொடுக்குறாரு. சோ அதனால நமக்கு எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை, கண்டிப்பா நமக்கு தேவன் வந்துட்டு பரலோக ராஜ்யத்தை கட்டளையிடுவாரு. இந்த 2வது வார்த்தையில இருந்து நம்ம கத்துக்கிட்டு நம்மளுடைய லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்ஸ்பிரேஷன், நம்ம ஜீசஸை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். செல்ஃப் ரியலைசேஷன், நம்மளுடைய தப்பை நாம உணரணும். ஃபியர் ஆஃப் காட், பயபக்தியோட வாழணும். ரிக்வெஸ்ட் காட், நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடம் மன்னிப்பு கேட்கணும். ரிப்பெண்ட், அதாவது மனம் திரும்பணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் இடம் பெற முடியும், ஒரு நல்ல கிறிஸ்தவனாகவும் வாழ முடியும். ஸோ இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஜெபம். ஆண்டவரே, இந்த 2வது வார்த்தை எங்களுக்கு நீங்கள் தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்போ கூட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய மனசில் பதியறதுக்காக நீங்கள் கிருபை செய்யுங்க. இது ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி உம்மோட நாங்கள் ஹெவனில் வாசம் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்களுக்கு கிருபை செஞ்சு வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, வெல்கம் பேக் சில்ட்ரன். ஷான் அண்ணா நல்லா பேசினாங்கல்ல. டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு ஜீசஸ் அந்த வலது பார்சத்தில் இருந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த கல்வனை பார்த்து அவங்க சொல்கிறார். அவர் அவ்வளோ பெரிய மோசமான காரியங்கள் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி உண்மையான ஆண்டவர் யாருன்னு கண்டு கொண்டார். இன்றைக்கி நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நாம் வந்து we have enough time, ample time to know ஜீசஸ். அவர் தான் நம்மளோட கடவுள். அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு எப்படி வாழணும், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவரோட நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தும்படியாக நம்ம வாழலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நாம் அதை செய்யணும்னு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஆனாலும் நாம் அதை பண்ணுறோமா, நம்ம செய்கிறோமா? அநேகர் இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில். எத்தனை பேர் ஈவன் கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மறித்து போயிருக்காங்க. பைபிள் படிச்சிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியனாக செய்யணுமோ அந்த காரியங்கள் எல்லாமே ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே இவர் தான் என்னுடைய ரட்சகர், இவர் தான் உண்மையான தெய்வம், இவர் சொல்லுகிறபடி நான் வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் வாழ்ந்துருப்பாங்க? நாம் எத்தனை பேர் அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து வர பாட்டு அதை பற்றி தான் சொல்கிறது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோரஸ், சண்டே ஸ்கூலில் நம்ம அடிக்கடி பாடுற ஒரு கோரஸ். அந்த கோரஸை நாம் இப்போ பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சுட்டு நாம் 3rd வேர்ட், 3வது வார்த்தை நம்மளோட சண்டே ஸ்கூல் பிள்ளையில் ஒருத்தங்க பேச போகிறாங்க. அதை நாம் கேட்போம். ஓகேயா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஜீசஸ் கிராஸில் சொன்ன தேர்ட் வேர்ஸ், அவங்க அம்மாவை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னும், அவருக்கு அன்பாக இருந்த சீஷன் ஜானை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னதை பற்றி பார்க்க போகிறோம். ஹோலி ஸ்பிரிட்னால மரியாளுக்கு மகனாக பிறந்த ஜீசஸுக்கும் அவருடைய வேர்லி பேரண்ட்ஸ் மேரி அண்ட் ஜோசஃபுக்கும் இருந்த பாண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. அது எப்படின்னா, சன் ஆஃப் காட் தான் தனக்கு மகனாக பிறந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுமே அவர் மேல அன்பும் அக்கறையும் உடைய ஒரு அம்மாவா மரியாள் நாசரத்தில் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிந்தவராக வளர்ந்தாலும் வேர்ல்ட்லி பேரண்ட்ஸா ஹெவன்லி ஃபாதரா அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது லைட்டா வேர்ல்ட்லி பேரண்ட்ஸை இக்னோர் பண்ணி ஹெவன்லி ஃபாதர் ஆனர் பண்ற மகனாக ஜீசஸ் இப்படிதான் இருந்தது. ஜீசஸை காணாம அவருடைய பேரண்ட்ஸ் தேடி தேர்ட் டே அவரை கண்டுபிடிக்கிறப்போ, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு ஜீசஸ் சொல்ற பதில், கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து போச்சுன்னு மரியாள் ஜீசஸ் கிட்ட சொன்னதும், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு ஜீசஸ் சொல்ற பதில், ஜீசஸோட பிரதர்ஸும் அவருடைய அம்மாவும் அவரை பார்க்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என் தாய் யார், என் சகோதரர் யார் அப்படின்னு ஜீசஸ் சொல்ற பதில், இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். ஆனாலும் ஒரு அம்மாவா தன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் சன் மேல எப்பவும் அக்கறையுடையவங்களாவே தான் மரியாள் இருந்தாங்க. இந்த அக்கறை தான் ஜீசஸ் கிராஸ்ல தொங்கும் போது அவங்கள அங்க நிக்க வச்சுது. பட் ஆன் தி அதர் சைட், மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவங்களுக்கு பரலோக வாழ்வையும் கொடுக்க வந்த ஜீசஸுக்கு அந்த உயரமான கிராஸ்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சது தன்னை தூஷிக்கிறவர்களும் அதுக்கப்புறம் தன்னிடம் பரலோக வாழ்வை கேட்குற அந்த கல்வனும் தான். தூஷிக்கிறவர்களுக்கு மன்னிப்பையும் கல்வனுக்கு பாரடைஸையும் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அவர் தன்னுடைய அம்மாவையே பார்க்குறாரு. தன்னுடைய மகன் ஜஸ்ட் 33 இயர்ஸ்ல இவ்வளவு வேதனை தரக்கூடிய ஒரு சிலுவையில மறிக்க வேண்டியதா இருக்கேங்கிற வேதனையோட மரியாள் நிக்கிறாங்க. ஒரு ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சிமியோன் சொன்னது இப்போ ரியாலிட்டியில நடந்துட்டு இருக்கு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுத்த மாதிரியே இந்த வேதனையை தாங்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் கேட்டு மேபி மரியாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். தன்னுடைய மரணம் மரியாளுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்குங்கிறத ஜீசஸ் ஃபீல் பண்றாரு. பக்கத்துல ஜானை தவிர வேற யாருமே இல்லை. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன்னு சொன்ன பேதுருவையும் காணோம், அவரோடு கூட மரிப்பதற்கு போவோம்னு சொன்ன தோமாவையும் காணோம். இந்த சிச்சுவேஷன்ல தான் ஜீசஸ் இந்த வசனத்தின் மூலமா மேரி ஜான மகனாகவும் ஜான் மேரிய தாயாகவும் ஏற்றுக்க சொல்றாரு. அந்நேரமே ஃப்ரம் தட் ஆர் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். The disciple took her to his home அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Which means Mary and John might be from different locations, different family backgrounds, different occupation and maybe having different lifestyle. பட் அவங்க ரெண்டு பேரும் கிராஸ் முன்னாடி நிற்கிறப்போ அவங்க ஒருவரை ஒருவர் அம்மாவாகவும் மகனாகவும் ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு ஜீசஸோட டெத்தை பற்றி சிந்திக்கிற நமக்கு இந்த வசனம் சொல்லித்தர லெசனும் இதுதான். இந்த சொசைட்டியில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறாங்க. பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்ச பிள்ளைகள், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட பேரண்ட்ஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஜாப், இன்னும் எத்தனையோ காரணங்களுக்காக புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள். இவங்க எல்லாரையும் கடவுளுடைய வீடாகிய சர்ச்சில் நம்ம ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக வாழணுங்கிறது தான் கடவுள் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். இப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மனசை கடவுள் நமக்கு தருவாராக. ஓகே சில்ட்ரன், ஜோயான் அக்கா 3வது வார்த்தை நல்லா பேசினாங்கல்ல. உமன் பிஹோல் தை சன், பிஹோல் தை மதர் அப்படின்ற வார்த்தை இல்லையா? ஸ்திரீயே இதோ உன் மகன். அப்புறம் யோவான் அந்த சீஷரை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னு ஜீசஸ் அங்கே சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு உருக்கமான வார்த்தைல. ஜீசஸ் கிராஸ்ல இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா மேரி கிட்ட பேசியிருக்கிற வார்த்தைன்னு நினைக்கிறேன்ல. அவங்களுடைய அம்மா கிட்ட பேசின வார்த்தை. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல, இப்படி ஜீசஸை வந்து கிராஸில் தன்னோட சொந்த மகனை வந்து இப்படி கிராஸில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம நிறைய அந்த ஜீசஸ் கிராஸில் இருக்கிற பிக்சர்ஸ் அப்புறம் ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் லிட்ரலாக வந்து அவர் உடம்புல ஒரு துணி கூட இல்லாமல் ஹி வாஸ் டோட்டலி நேக்கட். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜீசஸ் எந்த அளவுக்கு அவமானத்தை சகித்தார், எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்றத அந்த ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சுற்றி எவ்வளவோ ஜனங்கள், அதுவும் அவருடைய தாயும் அந்த இடத்துல அந்த
அந்த அந்த பார்க்கக்கூடாத அந்த காட்சிகளை அவங்க பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, அவங்க மனம் எவ்வளோவா உருகி இருக்கும். ஓகே, இந்த மனம் உருகிறது அப்படின்றது இந்த குட் ஃப்ரைடே இதில் நிறைய பாடல்கள் இருக்குது. உனக்கு ஏதாவது நல்ல பாட்டு தெரியுமா? உருகாயோ நெஞ்சம் மருக, ரொம்ப அழகான பாட்டு. ஆமாம், அது ரொம்ப ரீசெண்டாக வந்தது. எத்தனை பேர் அந்த பாட்டை கேட்டிருக்கீங்கன்னு தெரில. பட் ஐ திங்க் லைக் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அழகான சாங்கை கேட்காதவங்க கூட கேட்குறதுக்கு. ஸோ அந்த சாங்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் 4வது வார்த்தை பேச வருவாங்க. ஓ சூப்பர். ஓகே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா.
என்ன நான் செய்திடுவேன்? என் மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன்? உயிருள்ள நாள் வரை உம் பணி செய்தே உம் பாதம் சரணடைவேன். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. இதுவரை 3 வார்த்தைகளை தியானித்தோம். இப்பொழுது நாம் 4ஆம் வார்த்தையை தியானிப்போம். அது ஏலி ஏலி லாமா சபக்தானி. மத்தேயு 27:46 மார்க் 16:34 எழுதப்பட்டிருக்கிறது. 3 வார்த்தைகளை கவனித்தால் மற்றவர்களுக்காக பேசப்பட்டது, மீதி 4 வார்த்தைகளும் அவருக்காகவே பேசப்பட்டது. ஏலி என்ற வார்த்தையில் ஏல் என்றால் கடவுள் என்று அர்த்தமாம். சங்கீதம் 21:1 பகுதியில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் நேரம் வரை உலகம் முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்தது. கலாத்தியர் 3:13 எழுதியிருக்கிறபடி மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். மேலும் 1 பேதுரு 24 எழுதியிருக்கபடி நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு கிடைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தின் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் சுமத்தும் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு இப்பொழுது சிலுவையில் தொங்கினார். அதனால் பிதாவின் பிரசனத்தை உணர முடியாமல் மிகுந்த வேதனையில் இந்த 4ஆம் வார்த்தையை உரைத்தார். கிறிஸ்து நமக்காக சாபமானதால் நாம் அவருடைய மீட்புக்கு பாத்திரமாய் இருக்கிறோம். ரோமர் 3:23-24 எழுதியிருக்கிறபடி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் அவருடைய சிலுவையில் அளித்த மீட்பையும் உணர்ந்தவர்களாய் நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ அர்ப்பணிப்போம். ஓகே, ஸோ ராயன் அழகாக பேசினால 4வது வார்த்தையை. ஓகே, மை காட் வை ஹஸ் thou forsaken me? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தேவனே அப்படின்னு காட் சொல்கிற ரீசன் அது ரொம்ப அழகாக ரயன் சொன்னாங்க. மெயினாக அந்த நேரத்தில் ஆண்டவருக்கும் ஜீசஸ்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், ஃபாதர் காடுக்கும் ஜீசஸ்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் போது அந்த சில மணி நேரங்களில் அங்கே அது இல்லாமல் போகிறது போது தான் அந்த வேதனை நிமித்தமாக அதை தாங்கி கொள்ளாமல் ஃப்ரம் த பிகினிங் டில் அந்த வெரி மூமெண்ட் தேவனோட, அதாவது காட் த ஃபாதரோட அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறத பேர் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக தான் இந்த வார்த்தை வருது. ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக என்ன நம்ம பார்க்க போகிறோம்? ஸோ இதை பேஸ் பண்ணி ஜேவியர் அங்கிளோட ஒரு ஸ்கிட் பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குமே, பார்ப்போம். அம்மா, அந்த இல்லத்தில் புதுசாக வந்த அந்த 2 பிள்ளைங்களோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? பண்ணியாச்சுப்பா. உங்க கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், இது கூட எனக்கு தெரியாதா? லீகலாக பண்ண வேண்டியது எல்லாமே முடிச்சாச்சு. ஹோம்லேயும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வெரி குட். உங்கள் மேலே தான் ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஹோமோட ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிள்ளைங்களை உங்களால் மட்டும்தான் கவனிக்க முடியும். நல்லா கடவுளுக்காக செய்யும்போது எல்லாம் நல்லபடியாக முடியும் தம்பி. அவரோட விருப்பத்துக்கு ஏற்றபடி செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட எப்பவும் இருக்கும். ஹே ஜூலி மேம், எப்படி இருக்கீங்க? ஆஸ்திரேலியா எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன் அன்பு சார். ஆஸ்திரேலியாவுக்கு என்ன, சூப்பராக இருக்குது. ஆமாம், உங்கள் ஹோம் எப்படி இருக்குது? பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க?
எல்லாம் நல்லா இருக்குது. கடவுள் கிருபையால பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க. நேத்தோட 2 பிள்ளைங்க வந்து சேர்ந்தாங்க. கடவுள் கிருபையால 56 பிள்ளைங்க இருக்காங்க. செலவு அதிகமாயிட்டே போகுமே. செலவு அதிகமா இருக்குது, ஆனா ஹெல்ப் பண்ண ஆள் தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் அப்பப்போ நீங்க கொடுக்குற இந்த டீலு செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. என்கிட்ட ஒரு 2C இருக்கு, அதை ஒயிட்டாக மாற்றணும். ஹோமில் வர பணத்துக்கு தான் கெடுபிடி எதுவும் கிடையாதுல்ல, ஸோ நீங்கள் எனக்கு அதை பண்ணி கொடுத்துருங்க. பண்ணலாம், ஆனால் இந்த ஐடி கடுபடி ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து நிறைய இடத்துக்கு பணம் அனுப்புகிறோம் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பணம் வந்தாலும் எப்படியோ மோப்பம் பிடிச்சிடுறாங்க. பண்ணலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பல தடவை பண்ணியிருப்பீங்களே, அனுபவம் இல்லாமலாம் இருக்கும். ஆமாம், 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இந்த அனாதை பிள்ளைங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். உங்கள் கமிஷனை கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா? நான் ஒரு 25% தான் கமிஷன் வாங்குறேன், வெளியே 60% வரைக்கும் கமிஷன் வாங்குறாங்க. ஓ, அப்போது 2C மாற்றி கொடுத்தா 50 lakhs உங்களுக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி மாற்றணும்? ஃபாரின் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா இல்லைனா ரூபாவா? ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு வழி இருக்குது, அதான் கேட்குறேன். என்கிட்ட இந்தியாவில் தான் கேஷ் இருக்குது, அது கேஷாகவே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு எனக்கு அதை ஒயிட்டாக மாற்றி தரணும். எப்படி பண்ணணுமோ அது உங்கள் விருப்பம். தேட்ஸ் ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓ, வெரி குட், தேங்க்யூ. அப்போ நான் மறுபடியும் டீட்டெயில்ஸோடு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக, தேங்க்யூ சார். அம்மா, ஒரு பெரிய வேலை வருது. ஊரில் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். என்கிட்ட இருக்க காசுலாம் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டில் போட சொல்லிடுங்க. அப்புறம் அதை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். 5% கமிஷன்னு சொல்லுங்கள். யூஸ்வலாக பண்ணுறது தானே. சரிப்பா தம்பி, ஆனால் இதெல்லாம் தப்பு இல்லையா? கவர்மெண்ட்டை ஏமாத்துற மாதிரி இல்லை? அம்மா, நமக்காகவாம்மா பண்ணுறோம், இல்லை இந்த பாவமான பசங்களுக்கு தானேம்மா பண்ணுறோம். அவங்களுக்கு படிப்பு, சாப்பாடு, துணிமணிக்காக தானே. கடவுளோட விஷயத்துக்கெலாம் ஏமா கவலை? ஆனாலும் இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறோமோன்னு பயமாக இருக்குது. டோன்ட் வரிமா, காட் வில் ஹெல்ப். ஏன்னா நம்ம பண்ணுறது காட்ஸ் ஒர்க். சரிப்பா, எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். என்னப்பா, புது காரை டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு வர சொன்னேன், எங்கே ஆளையே காணோம். நான் வச்சிருக்கிறது ஒரு இனோவா தான், அதை ட்ரேடிங் பண்ணி ஒரு BMW வாங்கலான்னு இருக்கேன். சரி, அந்த BMW டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு வா. இந்த வண்டி வாங்கி 4 வருஷம் ஆச்சு, மாற்றணும். பணம் பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா லோன் கூட போட்டுக்கலாம். ஹலோ அப்பா, வீட்டில் சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணணும் கூப்பிட்டுருந்தேனே. சம்மர் வருதுப்பா, சீக்கிரம் வாங்க. ஹோமுக்கு இப்போ ஏசி வேண்டாம், ஒரு ஃபேன் மாற்றணும், அதையும் கையோடு பண்ணிடலாம். ஆமாம் மேம், பணம்லாம் வந்துச்சு. கிவ் மீ சம் டைம், நான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றி அனுப்பிடுறேன். வெரி குட். எப்படி பண்ணுவீங்க? ஐடி மக்கள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துட்டு இருப்பாங்களே. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது, ஃபேக் கம்பெனி செட்டப் இருக்குது, அப்புறம் கம்பெனி கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மெத்தடும் இருக்குது. எக்கச்சக்கமான மெத்தட் இருக்குது. டோன்ட் வெரி. சபா, ஐடி ஆட்களுக்கே இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட நிறைய விஷயம் தெரியும், இல்லைன்னா பழைக்க முடியுமா? சரி, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது நேராக பார்த்து பேசலாம். we can have a lunch together. கண்டிப்பாக, கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வர்றோம், உங்களோட கம்பெனியை ரைட் பண்ணணும். வாட்? ரைடா? ஒய்? ஏன்? இல்லை, இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அனாதை பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கனைசேஷன். எதுக்கு ரைடு? இங்கே நிறைய இல்லீகல் மணி இருக்கதா, டீல் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டு வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் அஸ். மனிதாபிமான பணி செய்கிற இடத்துல வரீங்க, பெரிய பெரிய கொள்ளைக்காரங்கள்லாம் விட்டுருவீங்க. நாங்கள் எங்களை மாதிரி நேர்மையாக வேலை பார்க்குறவங்க கிட்டலாம் வருவீங்களா? நேர்மையாக இருந்தால் சல்யூட் அடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவேன், அப்படி இல்லைனா கையோட கூப்பிட்டு போயிடுவேன். இது ஏழைங்களுக்கு நல்லது செய்கிற இடங்க. நல்ல வழியில் செஞ்சால் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் டூ அவர் ஜாப்.
இந்த பேப்பரில் ஒரு சைன் போடுங்க. எடுத்துகிட்டு போகிற பொருட்களோட லிஸ்ட்டு மேடம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. சார், உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல சஸ்பீஷியஸ் அமௌண்ட் மட்டும் 5 crores இருக்குது. அது போக பேங்க்கில் கணக்கில் காட்டாத பணம் 17 கோடி இருக்குது. டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஹோமை மூட வேண்டியது இருக்கும். என்ன மேம் இப்படி பண்றீங்க? டோன்ட் ஸ்டாப் அ குட் ஒர்க். பிள்ளைங்களாம் பாவம். இது காட்ஸ் ஒர்க் யூ நோ. அவங்கள கவர்மெண்ட் காப்பகத்தை வச்சு நாங்கள் பார்த்துப்போம். இந்த விஷயம் எல்லாம் முதல்ல கிளியர் ஆகட்டும். உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இதெல்லாம் உங்க ஐடி ப்ரொசீஜர்ல இருக்கா? உங்களுக்கு தான் ஐடி ஆட்களோட ஐடியை பற்றி அதிகமாக தெரியுமே. இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. சார், இன்னுமா கண்டுபிடிக்கல? நான் தான் உங்களுக்கு 2C கொடுத்தேன். அதை ஒயிட்டாக மாத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, யாரையெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அடுத்தடுத்த நடவடிக்கை தொடரும். நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. ஏமாத்துனது நான் இல்லை, நீங்கள் தான். வாள் எடுப்போன் வாளால் மடிவான் கேள்விப்பட்டது இல்லையா? பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கு, தெரியாதா? என்ன கிறிஸ்டியன் டைலாக்லாம் பேசுறீங்க? திஸ் இஸ் காட்ஸ் ஒர்க். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான். அது தெரியும்ல உங்களுக்கு? இப்படியே வசனத்தை சொல்லி சொல்லி உங்கள் தப்பை நியாயப்படுத்தாதீங்க. மற்றவங்களை ஏமாற்றி தான் கடவுளுக்கு கடன் கொடுக்கணுமா? ஆமாம், காட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு லக்ஸரி கார், லக்ஸரி ஹவுஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம்? இதெல்லாம் மக்களோட பணம். அதில் ஒரு சின்ன கிவ் அண்ட் டேக்கு. இதெல்லாம் கவர்மெண்டோட பணம் தானே. நாங்களா கள்ள நோட்டு அடிச்சோம்? கணக்கில் வராத பணம் எல்லாமே கருப்பு பணம் தான். பசியா இருந்தேன் உன்ன கொடுத்தீர்கள்னு இயேசு எங்கள்கிட்ட தான் சொல்றாரு. அவர் கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சார், மறுபடியும் வசனத்தை சொல்லாதீங்க. ஐ நோ ஜீசஸ். இயேசு உங்களுக்கு இந்த விஷயத்துல கை கொடுக்க மாட்டார். அவர் உங்களை கை விட்டுருவாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? என் பேரால் ஒரு சிறு பிள்ளையை ஏற்றுக்கொண்டால் என்னையே ஏற்றுக்கொண்டீர்கள் தானே இயேசு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவர் எங்களை கை விடுவாரு? ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டப்போ ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீன்னு அர்த்தம். அது தெரியாதா? எப்பவுமே இயேசுவை கைவிடாதப்பா ஒரே ஒரு தடவை அவரை கைவிட்டாரு. ஏன்னா அப்பதான் அவர் உலகத்துல இருக்க எல்லாரோட பாவத்தையும் சுமந்துட்டு இருந்தாரு. சொந்த பிள்ளையே கைவிட்ட அப்பா நம்மளெல்லாம் தண்டிக்காம இருப்பாரா என்ன? ஓ, அதுக்கு அதுதான் மீனிங்கா? சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்களேன். இயேசு சிலுவையில இருந்த போதும் மன்னிச்சாரு. நீங்களும் ஒரு தடவை மன்னிங்களேன். இது என்னோட தனிப்பட்ட பணம்னா நான் மன்னிக்கலாம். பட் இது என்னோட கடமை, என் வேலை. இதை நான் மன்னிச்சேன்னா என் வேலையை தவற மாதிரி. அதுவும் ஒரு பாவம் தான். எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சோடனே என் பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜூலி, இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக ப்ரொமோஷன் ஆகிருக்கு. உங்களுடைய ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டே இந்த அன்பு காப்பகம் தான். அதில் நிறைய இல்லீகல் மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதா நமக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. பட் அவங்கள ட்ராப் பண்ணவே முடிகிறதில்ல. ஓகே ஓகே சார், ஷூர், ஐ வில் டேக் தி அசைன்மெண்ட். யூ கேன் கம் அப் வித் சம் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். ஓகே சார், ஐ ஹேவ் an ஐடியா. சொல்லுங்கள் கேட்போம். ஐடியா நல்லா தான் இருக்குது. பட் why 2C? சார், பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் அவங்க அவுட் ஆஃப் த வேல போவாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படியாவது இந்த பணத்தை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சொல்கிற ஆங்கிளும் கரெக்டாக தான் இருக்குது. எதுக்கும் இவ்வளோ மணி இன்வால்வ் ஆகிருக்கனால நான் ஒரு தடவை டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் ஐ திங்க் யூ கேன் ப்ரொசீட் வித் தட் ஐடியா. ஷூர் சார், தேங்க்யூ சார். ஷூர். ஸோ உங்களை இங்கே மன்னிக்கிறது என் கடமையை தவறுற மாதிரி. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க, ஓகேவா? உடஞ்சி போயிடாதீங்க தம்பி. நம்ம இந்த காப்பகத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம கையில் 5 பைசா இல்லை. மக்கள்லாம் உதவுனாங்க, படிப்படியாக வளர்ந்தோம், 56 பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்டோம். இடையில ஏதோ நம்ம கவனம் பணத்தை சம்பாதிக்கிறதுல போயிடுச்சு. அதுதான் கடவுள் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சிருக்காரு. ஆமாம்மா, உண்மைதான். ஆரம்பிச்ச நிலைமையிலே நிற்கிறோம். நம்ம திரும்பியும் ஆரம்பிப்போம். ஆனால் இந்த தடவை தலைவர் நான் கிடையாது. அப்போ யார் தலைவராக இருக்க போகிறது? இயேசுவை தலைவராக வைப்போம். அவருக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டோம்னு முடிவெடுப்போம். அவர் பின்னாடியே போவோம்.
5 லட்சம் போட்டிருக்காங்க நம்ம அக்கௌண்ட்ல. ஓ பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் நம்ம தொடங்குறதுக்கு கடவுள் நமக்கு வழிகாட்டி இருக்காரு. ஓ மை காட், ஐடில இருந்து ஃபோன் பண்றாங்க. இதையும் ட்ராக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், நான் ஜூலி பேசுகிறேன். உங்கள் அக்கௌண்ட்க்கு இப்போ ஒரு 5 லட்ச ரூபா வந்திருக்கா? ஆமாம், அதுக்குள்ளால மோகம் பிடிச்சிட்டிங்களா? ஏதோ நல்ல மனசுக்காரன் போட்டிருக்கான். அந்த பணம் நான் போட்டது தான். என் கடமையை செஞ்ச திருப்தி எனக்கு இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி ஆசிரமங்கள் மூடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். அப்படி தான் நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ ரொம்ப நன்றிங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்கள் அடிப்படையிலே ரொம்ப இலகிய மனசுள்ளவர். அதனால தான் எல்லாரும் உங்களை விட்டு போன பிறகும், எல்லா பணமும் போன பிறகும் கூட நான் உங்கள் கூடயே இருக்கிறேன். கடவுள் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்ம அதை நினச்சி மறுபடியும் சந்தோஷமாக தொடங்கணும். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் சொந்த அம்மா மாதிரியே இருக்கீங்க. நிறைய தடவை வான் பண்ணீங்க, இருந்தாலும் நான் தான் கேட்கல. பழசெல்லாம் எதுக்கு தம்பி, நம்ம புதுசாக மாறுவோம். அப்போ தான் ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்குற நிலமை நமக்கு வராது. பணம் சம்பாதிக்க இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் மாதிரி இல்லாமல் கடவுளுக்காக எல்லாவற்றையும் இழந்த யோபு மாதிரி இருப்போம். கண்டிப்பாம்மா, ரொம்ப சந்தோஷம். இயேசு சிலுவையின் உச்சியில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என கத்தினார். கடவுள் அவரை கைவிட்ட கணமது. காரணம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட பாவங்கள். நமது பாவங்களை அவர் சுமந்து நமக்காக பலியானார். பாவமும் புனிதமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. பாவம் செய்பவன் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் பாவம் செய்யும் போது கடவுள் நம்மை கைவிடுகிறார். மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் வரும்போது ஏற்றுக்கொள்கிறார். இன்று இக்கணம் நாம் நமது பாவங்களை நினைப்போம். மன்னிப்பின் தேவனாகிய இயேசுவிடம் மன்னிப்பை வேண்டுவோம். நன்றி. எனது பெயர் ஜுவானிதா. நமக்காக தனது உயிரையே அர்ப்பணித்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இயேசு சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை குறித்து பேச விளைகிறேன். யோவான் 19:28 படி இயேசு சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தையானது நான் தாகமாய் இருக்கிறேன் என்பதாகும். இந்த வார்த்தையை குறித்து யோவான் எழுதும் பொழுது அவர் 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார் என்றும், 2வது, வேத வாக்கியம் நிறைவேறும்படியும் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றார். இதைத் தொடர்ந்து ஈசோப்பு என்ற காளானி காடியில் தோய்த்து இயேசுவுக்கு கொடுக்க அவர் அதை வாங்கியதாக யோவான் எழுதியிருக்கிறார். ஆனால் அதை குடித்ததாக எழுதவில்லை. இதை குறித்து மத்தேயு 27:34 மற்றும் மார்க் 15:23 காடியை குடிக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, இயேசு அனுபவித்த பாடுகள் மற்றும் நிந்தனைகள் காரணமாக உடல் சோர்ந்து தாகமாய் இருக்கிறேன் என்று அவரே சொல்லியும் அந்த உபாதையை குறைக்க கொடுக்கப்பட்ட அந்த காடியையும் மறுத்துவிட்டார். பாடுகளின் உச்சமான தாகத்தை வெளிப்படுத்தி அதை தொடர்ந்து முடிந்தது என்று கூறி தனது உயிரையே இயேசு அர்ப்பணிக்கிறார். இந்த அர்ப்பணிப்பை குறித்து தியானிக்கும் பொழுது 3 காரியங்களை நாம் காண்கிறோம். ஒன்று, பாடுகளின் அடையாளமாக தாகம். 2வது, உயிர் அர்ப்பணிப்பின் அடையாளமாக தாகம். 3வது, நமது ரட்சிப்புக்கு வித்திட்ட தாகம். பாடுகளின் அடையாளமாக தாகம். இயேசு அனுபவித்த பாடுகள் பல. சிலுவை சுமந்து தள்ளாடியது, இதை நாம் யோவான் 19:17 காணலாம். மற்றும் முள்கிரீடம் சூட்டப்பட்டு ரத்தம் வழிந்தது. இவ்வித சித்திரவதையினால் ஏற்படும் தாகத்தை நம்மால் உணர முடியாது. இதை குறித்து மனதளவில் புரிந்து கொள்ள அதிகாலை வேளையில சுருண்ட உக்கரமில்லாத நேரத்துல நல்ல வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு நடைப்பயிற்சி செய்யறவங்களோட கையில வாட்டர் பாட்டிலோட போறத பாக்குறோம். அவங்களுக்கே இவ்வளவு தாகம் எடுக்குதுன்னா பாடுகளை அனுபவித்த நம்மளுடைய இயேசுவுக்கு எவ்வளவு தாகம் எடுத்திருக்கும்? சிந்திப்போம். உயிர் அர்ப்பணிப்பின் அடையாளமாக தாகம். இயேசு நமக்காக உயிரையே அர்ப்பணித்தார். பிறருக்காக உயிர் நீத்தவர்கள் பலர் உண்டு. பொது நன்மைக்காக உழைத்ததற்காக கொல்லப்பட்டவர்கள் பலர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரும் இயேசுவை போல் பாடுகளை அனுபவிக்கவில்லை. நமது இயேசுவின் உயிர் அர்ப்பணிப்பில் மிகுந்த பாடுகளும் நிந்தனைகளும் இருந்தன. ஏன் இவ்வளவு பாடுகளுக்கு உட்பட்டு தாகத்தின் உச்ச நிலையில் உயிர் நீத்தார்? இவை அனைத்தும் நமது ரட்சிப்புக்கு வித்திடவே என்று காண்கிறோம். ரட்சிப்புக்கு வித்திட்ட தாகம்.
நமது ரட்சிப்பு எதனால் சிலுவை மரணத்திற்கு ஒப்பிடப்படுகிறது? இயேசு யூத மதத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் யூத மதத்தின் கோட்பாடுகளில் இருந்து மாறுபட்டு புறஜாதியாருக்கும் ரட்சிப்பு உண்டு, பிதாவானவர் எல்லா இனத்திற்கும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறார் என்று பிரசங்கித்ததால் தான் இயேசு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தாகத்தின் உச்சநிலைக்கு தள்ளப்படுகிறார். ஏபிரகாமின் வழியானதாக கருதப்படும் 3 மதங்களில் இன்று உலகளவில் வியாபித்திருக்கும் கிறிஸ்துவத்தின் பிறப்பு இயேசு அனுபவித்த பாடுகள் தான் உருவானது. அந்த பாடுகளின் நிமித்தம் தாகத்தின் உச்சகட்டத்தை அடைந்து தனது உயிரையே தியாகம் செய்தார். இந்த நிகழ்வு சரித்திரபூர்வமான உண்மை. இதை பார்த்த சாட்சிகளும் உண்டு. இந்த நிகழ்வை யாரும் நிராகரிக்க முடியாது. இந்த நிகழ்வு கிறிஸ்துவத்தின் பிறப்பு. எனவே இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று கூறியது சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது. இது உயிர் தியாகத்தின் விளிம்பில் கூறிய வார்த்தை. மேலும் அந்த வார்த்தை தான் யூதர்களுக்கு என்று கருதப்பட்ட ரட்சிப்பை உலக மக்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் என்று உரிமையானது என்று உலகுக்கு அறிவித்த தருணத்தில் ஏற்பட்ட பாடுகளின் நிமித்தமான தாகம் என்பதை உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். வெல்கம் பேக் சில்ட்ரன். ஸ்கிட் நல்லா இருந்ததா? அதுக்கப்புறம் ஜுவானி டாக்கா பேசின ஐ தர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை கேட்டிருப்பீங்கல்ல, நல்லா பேசினாங்கல்ல, ரொம்ப நல்லா பேசினாங்க. தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு. ரைட். நம்ம யூஸ்வலாக வந்து இந்த வேர்ட் வந்து எல்லாருமே வந்து தாகமாக இருக்கிறேன், ஆத்தும தாகத்தை அந்த இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஜுவானி டாக்காவும் பேசினாங்க. ஆனால் எனக்கு அந்த மோர் பிடிக்காது, நான் குடித்தது கிடையாது. ஆனால் நிறைய பேர் இந்த தாகமாக இருக்கிறேன்னு பேசின உடனே உண்மையாலுமே நிஜமாலுமே தண்ணி தாகம் இல்லை அந்த மோர் மேலே ஒரு தாகம் வந்து நிறைய பேர் இந்த வேர்டுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆகிறத நான் சண்டே ஸ்கூலில் மோர் குடிக்க போகிறத நான் பார்த்துருக்கேன். ரைட். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தானே வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ என்ஜாய் பண்ணவே முடியல. சீக்கிரமாக கொரோனா இந்த உலகத்தை விட்டே போகணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பிள்ளைகளுடைய உங்களுடைய ஜெபத்தை தான் ஏசப்பா ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பாரு. நீங்கள் நல்லா உருக்கத்தோடு ஜெபம் பண்ணிங்கன்னா நம்ம திரும்ப சேர்ந்து நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூல் நம்ம நடத்தலாம். ரைட்டா? ஸோ இப்போது அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது சாங் நம்ம செல்லப்பா அங்கிள் பாடின மீட்ட அன்பு அப்படின்ற பாடலை கேட்கலாமா? ஓ கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தைக்கு பேசுவாங்க. ஆமாம். அடுத்த வார்த்தை ஸ்கிட்டு முடிஞ்சோடனே வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு அழகான ஒரு அனிமேட்டட் வீடியோவும் இருக்குது. ஆனால் அது எப்போ வரும்னு நாங்கள் அப்புறம் தான் சொல்லுவோம். அதனால் யாரும் போயிடக்கூடாது. தாகம் எடுத்ததுன்னு போய் குடிச்சிட்டு தூங்கிடக்கூடாது. சரியா? ஓகே, பாய். பாவ சேற்றில் மூழ்கியே அமைதி இழந்தேனே, ஆழ்ந்த கரை படிந்தே அமிழ்ந்தேன் முற்றுமாய். ஆழ்கடலின் ராஜனோ அபய தோனி கேட்டார், தூக்கி எடுத்தார் என்னையே பத்திரமா. மீட்ட அன்பு தேவ அன்பு, யாதுமற்ற போதென்னை மீட்ட அன்பு, மீட்ட அன்பு தேவ அன்பு, யாதுமற்ற போதென்னை மீட்ட அன்பு. தந்தேனெந்தன் உள்ளத்தை பற்றினேன் அன்பரை, வாழ்வேன் அவர் சமூகத்தில் பாடுவேன் அவர் புகழ். மகத்தான மெய் அன்பை என் ஆத்மா பாடுமே, அவர்க்கே என்
போதென்னை மீட்ட அன்பு மீட்ட அன்பு தேவ அன்பு யாதுமற்ற போதென்னை மீட்ட அன்பு. அழிந்திடும் ஆத்மாவே இயேசுன்னை ரட்சிப்பார். சீருமலை பொங்கினும் உன்னை காத்திடுவார். கடலின் தேவன் அவர் சொல் அலைகள் கேட்குமே. ரட்சகரழைக்கிறார் வாராயின்றே. மீட்ட அன்பு தேவ அன்பு யாதுமற்ற போதென்னை மீட்ட அன்பு மீட்ட அன்பு தேவ அன்பு யாதுமற்ற போதென்னை மீட்ட அன்பு என்னை மீட்ட அன்பு. ஹாய் எவ்ரிவன், என்ன திடீர்னு நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, ஏன் வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க. மெமரி பஸ் சொல்லி தரதுக்கா? இல்லையே. ஸ்டோரிக்கு? அதுக்கும் இல்லை. ஓகே, பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராமில் கிறிஸ்டி ஆண்டியும் ரூஃபஸ் அங்கிளும் ஒரு கேம் நடத்துனாங்கல்ல, அதில் என்ன கற்றுக்கிட்டீங்க? நல்லா லிசன் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி லிசன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குவிஸ் டைம். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சரை கீழே வர மெயில் ஐடிக்கு Thursdayக்குள்ளே எழுதி அனுப்பிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பாவத்தை விட்டு விலகி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷான் அண்ணே சொன்னப்போ ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொன்னாங்க பண்ணணுன்ட்டு. அந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து எழுதி அனுப்பணும். ஓகே. செகண்ட் கொஸ்டின், வாட் did Simeon prophesize when he blessed Jesus during his childhood? Write with Bible reference. ஸோ அது வந்து ஒரு வசனம், அந்த வசனமும் பைபிள் ரெஃபரன்ஸும் எழுதி அனுப்பணும். தேர்ட் கொஸ்டின், how can we forgive a person? or what we must have to forgive a person? ஸோ இதுக்குரிய கரெக்ட் ஆன்சரை எழுதி அனுப்புங்க. ஃபோர்த் கொஸ்டின், அர்ப்பணிப்பை குறித்து தியானிக்கும் போது 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவானிட்டாக்கா சொன்னாங்க. அந்த 3 காரியங்கள் என்ன அப்படின்றத எழுதி அனுப்புங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு கூறும்போது யோவான் 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். அவை என்ன? ஸோ அந்த 2 காரியங்களை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின், ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்றதுக்கு ரயன் அண்ணே வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. அந்த வசனமும் அந்த ரெஃபரன்ஸும் எழுதி அனுப்புங்க. ஓகே. ஓகே. செவன்த் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் என்ன என்பதை வந்து நீங்க எழுதி அனுப்பணும். இப்ப 5 வார்த்தை தான் கேட்டிருக்கோம், ஆனா 7 வார்த்தை கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 2 வார்த்தை இருக்கு. அதையும் கவனமா லிசன் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எல்லா ஆன்சர்ஸையும் Thursdayக்குள்ள கீழே வர மெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பாய்.
உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று காரணமாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி இந்த தியான நேரங்களை நமக்கு கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சிலுவை வார்த்தைகளை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னை உற்சாகப்படுத்திய நமது சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சிலுவை மரணம் குறித்த நிகழ்வுகள் எல்லா நற்செய்தி நூல்களிலும் காணப்படுகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7 திருவார்த்தைகளில் 6வது வார்த்தை முடிந்தது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினெடுத்து நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்ற வார்த்தை நம் அன்றாட வாழ்வில் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை. நாம் செய்து கொண்டிருக்கிற அல்லது நம்மிடம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட வேலையை நாம் செய்து முடிக்கிற போது முடித்து விட்டேன் அல்லது முடிந்தது என்று மறுமொழி சொல்வோம். இங்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கியவராய் பிதாவினிடத்தில் தனது ஆவியை ஒப்பு கொடுக்கும் முன்பாக முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார். அப்படி என்ன செய்து முடிக்கப்பட்டது? யோவான் 1:9 சொல்லப்பட்டபடி உலகத்தின் பாவத்தை சுமன்று தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி அவர். நம்முடைய பாவங்களுக்கான நிவாரண பலி பழுத்தற்ற தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய சாபங்கள் சிலுவையில் முடித்து வைக்கப்பட்டது. மத்தேயு 5:17 எழுதப்பட்டபடி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். இங்கு நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள திரை கிழிக்கப்படுகிறது. கிருபாசன தண்டையில் கீட்டி சேர்க்கப்படுகிறோம். பிரிவினையாய் இருந்த தடுப்பு சுவர் இடிக்கப்பட்டது. பாவமறியா பரிசுத்தர் மனுகுலத்தின் பாவங்களை சுமன்றவராய் பாவங்களின் நிமித்தம் பிதாவின் உறவு துண்டிக்கப்படும் நேரத்தை நினைத்து தாங்க முடியாத பாரத்துடன் கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் ஓடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி ஆக கடவுது என்று ஜெபம் செய்தாரே. முடிவில் பிதாவின் சித்தப்படி அதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்ட நாம் விசுவாசத்தில் வளரும். அசதியாயிராமல் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டவர்களாய் பவுலும் சீலாவும் சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சுவிசேஷ பணியை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு டெரிக் அண்ணா பேசினாங்கல்ல, கேட்டிங்களா? நல்லா பேசினாங்கல்ல. இருந்தது. ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருந்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அழகாக முடித்து கடைசியில் இவ்வளவு கோரமான ஒரு மரணத்தை அவர் சந்தித்து அவர் வந்து எல்லாம் முடிந்தது அப்படின்ற ஒரு நிறைவை அங்கே கொடுக்குறத நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்திருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கல்வாரி மாமலையோரம். ஒரு இன்டர்நேஷ்னல் சாங். தமிழ் சாங் தானே அது? ஆனால் இன்டர்நேஷ்னல் சாங். ஏன் சொல்கிறேன் அப்படின்றத முடிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். இது யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சண்டே ஸ்கூல் டீச்சர் தான். யாருன்னு கண்டுபிடிங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ அது முடிச்ச பிறகு லாஸ்ட் வேர்ட் பேசுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஓகே, யாருன்னு
கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன்.
Father, into your hands I commit my spirit. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 7ஆம் வார்த்தை. அதை நாம் இப்போது தியானிப்போம். இயேசுவின் 7ஆம் வார்த்தை லூக்கா 23:46 மட்டுமே காணப்படுகிறது. அந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால், அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலைக்கு இந்த நிகழ்வானது மார்க்கு 15:38 கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு நமக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள தடையை நீக்குகிறது. சங்கீதம் 31:5 உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். Into your hands I commit my spirit. Redeem me, O Lord, the God of truth என்று கூறப்பட்டுள்ளது. இதனை மெய்ப்பொருளாக கொண்டுதான் இயேசு தம் இறுதி வார்த்தையை கூறினார். மனிதர்களால் இயேசுவினுடைய ஜீவனை எடுக்க இயலாது. அவரே நம்பிக்கையோடு ஜீவாதிபதியிடத்தில் தாமே தலையை சாய்த்து நம் பாவங்களுக்காக தம் ஜீவனை தந்தருளினார். யோவான் 10:18 ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்கிறார் இயேசு. இயேசு தம் பிதாவோடு மரண பரியந்தம் வரை அர்ப்பணிப்போடு இருந்தார். அதுபோல நாமும் இயேசுவோடு உறுதியாய் இருந்து நம் வாழ்வில் எல்லா நேரமும் பாவங்களுக்கு இடம் கொடாமல் நம்மை பிதாவினிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 7ஆம் வார்த்தையானது இயேசு பிதாவினிடத்தில் செய்யும் ஜெபமாகவும் ஏற்கப்படுகிறது. தம் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து கீழ்ப்படிதலுடன் பிதாவின் வல்லமையை மக்களுக்கு எடுத்துரைத்த திருப்தியுடன் தம் ஜீவனை பிதாவினிடத்தில் அர்ப்பணித்தார். மரணம் மனித வாழ்க்கையின் முடிவு அல்ல, ஆனால் அது நித்திய வாழ்வின் ஆரம்பமாக அமைகிறது என்பதை இயேசு இந்த 7ஆம் வார்த்தையின் வழியே நமக்கு எடுத்துரைக்கிறார். நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். நம் செய்கைகளிலும் சொற்களிலும் அவரை பின்பற்றி கடுமையான நேரங்களிலும் அவரை விடாமல் பிடிக்க வேண்டும். ஆகையால் நாம் பாவத்திலிருந்து விலகி நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நித்திய வாழ்வை அடைவோமாக. ஷாரன் தீப்தி அக்கா 7th வேர்ட் பேசி முடிச்சிட்டாங்கல்ல. Father, into thy hands I commend my spirit. சரி, இது தமிழ்ல சொல்ல வேணாமா? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் அவருடைய ஜீவனை விட்டார் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். அதை வந்து எவ்ரி ஜூயிஷ் பர்சனும் ப்ரே பண்ணுற ஒரு ப்ரேயரும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லை? எவ்ரி நைட் அவங்க அந்த ஜூயிஷ் ப்ரேயரை சொல்லிவிட்டு அப்புறம் தான் படுக்க போவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் சாங்னு சொன்னனே, ஏன் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது. கேனடாலேருந்து வந்திருக்கு பாட்டு. ஆமாம், பயங்கர நம்ம சண்டே ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலர் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. எத்தனை பேர் பிரிஜால் அக்காவை மிஸ் பண்ணுறீங்க? பிரிஜால் அக்காவுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அக்காவை மிஸ் பண்ணுறீங்களா? ஓகே, அவங்க நல்லா படித்து முடிச்சுட்டு இங்கே சீக்கிரம் வரணுன்னு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அவங்க அங்கே ரொம்ப சேஃபாக இருக்கணும்னும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டோரி ஆஃப் ஈஸ்டர். ஓகே, சரியா? ஓகே, அதை முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக நம்ம சம்மரி சொல்லி முடிக்க போகிறோம். ஓ, ஓகே, சம்மரியா? The story of Easter. Jesus' sacrifice. This is Jesus. Heyo! Who is the Son of God and the Savior of the world. While Jesus was on earth, he taught everyone about God's love and healed people from their sickness. He did many miracles like calming storms and even raised people from the dead. Wahoo! The Jewish leaders and teachers did not like what Jesus was doing or how he claimed to be the Son of God. And so they made a plan to arrest him to get rid of him once and for all. Judas, one of Jesus' disciples, agreed to betray Jesus. Come in.
and give him over to the religious leaders for some money. Jesus was in a garden praying, and Judas showed the man who Jesus was. Jesus was arrested and taken to the rulers of the land so that they could decide what to do with him. Jesus was presented before the high council, and they asked him if he was the Messiah, the Savior of the Jews. They asked him if he was claiming to be the Son of God. "You say that I am." And the council was furious, and they shouted that Jesus was guilty and he deserves to die. So they took Jesus before the Roman ruler Pilate, and he heard the case against Jesus. Pilate didn't think that Jesus had done anything wrong. Seems okay to me. They found him to be innocent, so Pilate said that he would punish Jesus and then release him. What? But the crowd kept screaming louder and louder, "Crucify him! We want him dead!" And because of the pressure of the crowd, Pilate turned Jesus over to the Roman soldiers to be crucified. Jesus was hurt and spit on. His clothes were torn and taken from him, and a crown made out of thorns was put on his head. He was beaten so badly that he could barely stand on his own. And then he was forced to carry his cross so far up a mountain that he needed help because he could not do it on his own. Once Jesus made it to the place where he would be crucified, called the Skull, the soldiers around him nailed him to the cross and waited for him to die. While Jesus was hanging on the cross, many people shouted to him, "If you really are the Son of God, save yourself from the cross." But Jesus knew he had to die to forgive his people for their sins. At noon, darkness fell across the whole land. 3 hours later, Jesus took his last breath and finally died. At that very moment, the curtain in the temple that separated the priests from God's holy place tore in two. A soldier watching the whole thing said, "This man truly was the Son of God." Then a righteous man named Joseph came and placed Jesus' body in a tomb. 3 days passed, and it seemed that there was no hope. But very early on Sunday morning, the woman who cared for Jesus went to go visit his body and found that his tomb was empty and that he was no longer there. "Don't be afraid," said an angel. "He is not here. He is risen." At this, the woman remembered that Jesus had told them that he would rise again on the third day. And ran to go tell the disciples what they had seen and heard. Huh? Heyo! Ah! And then for the next 40 days, Jesus appeared to his disciples and many others and showed them that he was alive and well. He taught them that what he did was the only way that they could be forgiven and be with God forever. For God so loved the world that he gave his one and only Son, so that everyone who believes in him will not perish but have eternal life. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சா? ஓ சூப்பர் சூப்பர், நல்லா நம்ம இருந்தது. சம்மரைஸ் பண்ணோம்ல? சம்மரைஸ் பண்ணோம். சொல்லுங்க சம்மரி. சம்மரி சொல்லணும். ஆமாம் ஆமாம். சம்மரி என்னன்னா, அந்த 7 வார்த்தைகள்ல 7 வார்த்தையா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா எல்லாம் சொல்லிட்டாங்களே. எல்லாம் எல்லாம் ஓடிட போறாங்க. இன்னைக்கு நாங்கள் எதுவுமே நாங்கள் பேசல, பிள்ளைங்க பேசினாங்க, அழகாக பேசினாங்க. 7 வார்த்தைகளும் நீங்கள் கேட்டீங்க. 7 வார்த்தைகளில் உள்ள அர்த்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த 7 வார்த்தைகளை ஜீசஸ் எதுக்காக சொன்னார்,
இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்றது தான் முக்கியம். இன்றைக்கி இந்த 7 வார்த்தைகளும் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறது ஒன்றும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருந்தாலும் ஓவரால் இன்றைக்கி நடந்த காரியங்கள் எல்லாம் ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான். அது என்னது? நம்மளுடைய பாவங்களுக்காக ஏசப்பா தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக ஏசப்பா இவ்வளவு கொடுமைகளை இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து நம்மளுக்கு ரட்சிப்புன்னு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்டை நாம் பெற்றுக்கொண்டு அது கூடவே இன்னொரு அழகான ஒரு கிஃப்ட்டு, அதுதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர். அவரையும் நம்மளோட வாழ்க்கையில் நாம் முன்வைத்து அவர் சொல்கிற வழியில் நடந்து ஏசப்பாவை போல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து இறுதியாக ஏசப்பாவோடையே நாம் மரித்த பிறகு அவரோடையே போய் நித்தியமாக வாழணுன்றதுக்கான எல்லா காரியத்தையும் அதையும் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஆஃப் ஏசப்பாவுடைய லைஃப்பை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றினா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். குட்டி பிள்ளைங்கள்லேருந்து இதை பார்த்த பெரியவங்க எல்லார்கிட்ட இருந்தோம் இன்றைக்கி ஆண்டவர் இந்த ப்ரோக்ராம் மூலமா எக்ஸ்பெக்ட் பண்ணுற காரியம் இது தான். ஸோ நாம் மனுஷனாக பிறந்திருக்கோம், அதனால் நாம் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் நான் இதை பார்க்குறேன். அது ரிலேட்டடாக ஏதாவது சாங் ஏதாவது இருக்கா? நீங்கள் பாடினது தான் மனுஷனா வாழாத என்ன அப்படின்னு ஒரு பாட்டை வீடியோவை நம்ம பார்க்கலாம். அங்கிள் ஏசப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனாக வாழல, மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அங்களுடைய வாழ்க்கை இருந்தது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல். ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பா மனுஷனாக வாழும்படியா அதுவும் அவரை போல் மாறும்படியாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. நான் கற்றுட்ருக்கேன், அதுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இப்போ அந்த பாட்டை நம்ம அழகாக பாடுவோம். அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு அது முடித்தோடனே நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் ப்ரே பண்ணுவாங்க, க்ளோசிங் ப்ரேயர். பயந்துட்டேன், ஒரு ஃபைனல் மெசேஜ் இல்லை, ப்ரேயர். பாப்பமா இந்த பாட்டை? ஓகே, பாய் பாய். மனுஷனா வாழாத என்ன மீட்டிட வந்ததொரு சாமி, பாதகன் என் பாவம் நீக்க பாவி போல் தொங்கின சாமி, பரலோகம் கொண்டு செல்ல நரலோகம் வந்தவரே, நாதி இல்லாத என்ன தேடியே வந்தவரே, ஆதியோ அந்தமில்லா ஜோதியின் தேவன் நீரே, மனுஷனா வாழாத என்ன மீட்டிட வந்ததொரு சாமி, பாதகன் என் பாவம் நீக்க பாவி போல் தொங்கின சாமி. வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவையும் பார்க்கையில நீர் யோசிக்கவும் என்ன நேசிக்கவும் நான் என்ன செய்தேனோ தெரியலையே, விண்லோக மகராஜனே தேவனின் புத்திரனே, வீணான என்ன மீட்க நானாக வந்தவரே,
மீட்டிட வந்ததொரு சாமி. பரலோகம் போவேனோ பாழான என் வாழ்வ பார்க்கையில, இழிவான வாழ்க்கையில இனி மாற்ற வழியில்ல என்றிருந்த குருசினில் தொங்கி என்ன குணமாக்கி விட்டவரே, ஈன சிலுவையினால் ரட்சிப்பளித்தவரே, மனுஷனா வாழாத என்ன மீட்டிட வந்ததொரு சாமி. பாதகன் என் பாவம் நீக்க பாவி போல் தொங்கின சாமி. பரலோகம் கொண்டு செல்ல நரலோகம் வந்தவரே, நாதி இல்லாத என்ன தேடியே வந்தவரே, ஆதியும் அந்தமில்லா ஜோதியின் தேவன் நீரே, மனுஷனா வாழாத என்ன மீட்டிட வந்ததொரு சாமி. பாதகன் என் பாவம் நீக்க பாவி போல் தொங்கின சாமி. ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த நல்ல சாக்கியத்தை நீங்க உங்க பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம்ல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறாங்க. சிலுவையில நீங்க சொன்ன அந்த 7 வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் இந்த பிள்ளைகள் மூலமாக கேட்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க சிலுவையில ஆண்டவரே எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சீங்க ஆண்டவரே. நீங்க ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் ஒரு சொட்டு கூட வீணாய் போகாதபடிக்கு தகப்பனே, அந்த ரத்தத்தினால நாங்க ஒவ்வொருவரும் கழுவப்பட நீங்க உதவி செய்யுங்க. நாங்க ஒவ்வொருவரும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்க மனம் திருந்தி தகப்பனே உங்க பிள்ளைகளாக நீங்க விரும்புகிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியமும் எங்களுக்குள்ள வர்றதுக்கு ஆவியானவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுல பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சத்தியம் சரியாக ஆண்டவரே அவங்க மனதுக்குள்ள போய் கிரியை செய்ய நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம்காக உழைத்த ஒவ்வொரு மக்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வெள்ளப்படுத்த வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரின் துணையோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நீ நேசிக்கிற தேவன் தகப்பனே, இந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதித்து வெள்ளப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஈஸ்டர் பண்டிகை, அதனால சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சிகள் இருக்காது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி மீண்டுமாக நம்ம சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சிகள் வழக்கம் போல காலை 10 மணிக்கு நடைபெறும். இனிமே நம்ம எதை நம்ம சிந்திக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சம்பவங்களை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். அதுல முதலாவதாக யாரை பத்தி படிக்க போறோம் தெரியுமா? நம்ம சென்னைக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் 12 ஒருவராகிய தோமாவை பத்தி தான். இத நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரீ பிகினர் அண்ட் பிகினர் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸும் பிள்ளைகளும் நமக்கு நடத்த போறாங்க. ஆல் தி பெஸ்ட்.